இந்த வீடியோவில் நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து 1 மீட்டர் வந்து மெட்டீரியல் தேவைப்படும். இதில் பார்த்தீங்கன்னா நீளம் பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சும் அகலம் வந்து 22 இன்ச்சும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து மெட்டீரியலை கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 1 மீட்டர் பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து ஒரு 1/2 மீட்டரும் இந்த கீழ்ப்பக்கம் வந்து 1/2 மீட்டரும் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து காலர் கேன்வாஸ் பார்த்தீங்கன்னா 1/2 மீட்டர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இந்த காலர் கேன்வாஸ் தான் நம்மளுக்கு வந்து அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம வந்து காலர் கேன்வாஸ் வந்து கொடுக்குறோம். இந்த மெட்டீரியலையும் பார்த்தீங்கன்னா இப்படி ராங் சைடில் இருக்கிற மாதிரி கேன்வாஸில் வந்து ராங் சைட் படுற மாதிரி நம்ம வந்து மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கோம். வச்சுட்டு மேலே வந்து நல்ல பக்கம் இருக்கிற மாதிரியும் 2 பக்கமுமே அந்த கேன்வாஸில் வந்துட்டு ராங் சைட் படுற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த 3 லேயரும் அப்படியே ஓரத்தில் வந்து ஒட்டுன மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வந்துடலாம். இப்போ நம்ம வந்து இந்த 4 எட்ஜ்லையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாகவே இந்த ஓரமாகவே அப்படி தைச்சி வந்துடலாம். அந்த 4 பக்கமும் நம்ம வந்துட்டு ஒரு பின் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாகவே தைச்சி வந்துடலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 4 பக்கமே தச்சிட்டோம். இப்போது கீழே ஒரு லேயர் மெட்டீரியல், சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த காலர் கேன்வாஸ், மேலே ஒரு மெட்டீரியல் வச்சு 4 பக்கமும் தச்சிட்டோம். ஏதாவது ரா எட்ஜஸ்லாம் இருந்ததுன்னா கரெக்டாக வச்சு நம்ம வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடும் தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ மெட்டீரியல்லே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது மாதிரி வச்சு இப்படி ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ரா எட்ஜ் எது உள்ளே தெரியாத அளவுக்கு இப்படி வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறதாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட இது மாதிரி லேஸ்லாம் இருந்தால் கூட நம்ம லேஸ் வச்சு கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் மெட்டீரியல் வச்சும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம், லேஸ் வச்சும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த 2 சைடும். நம்ம இப்போ வந்து ஒரு பக்கம் தைச்சிட்டோம். இதே மாதிரியே நம்ம அடுத்த பக்கம் தைச்சிக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த 2 சைடுக்குமே பார்த்தீங்கன்னா லேஸ் கொடுத்து இந்த ரா எட்ஜஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம வந்து இப்படி வந்து ராங் சைடாக அப்படி வந்து மடிச்சிக்கலாம். இது எல்லாமே நம்ம சமமாக இருக்கிற மாதிரி மடித்து வச்சுக்கலாம். மடித்து வச்சு ஒரு பின் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கீழே இந்த மடிப்பு பகுதி இருக்கிற பக்கத்துலேருந்து இந்த சைடில் வந்து ஒரு 4 இன்ச்சை நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரியே இந்த சைட்லேருந்து ஒரு 4 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த சைட் போட்ட மாதிரியே இந்த பக்கமும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இப்படியே கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து 2 சைடுமே கட் பண்ணிட்டோம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இந்த பக்கத்தில் வந்து 1 இன்ச் கேப் விட்டு நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் வரைக்கும் இந்த சைடும் அது மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து தச்சுக்கலாம். இந்த சைட்லேருந்து இப்படி தொடங்கி வந்து தச்சுக்கலாம். இந்த பக்கம் தச்ச மாதிரியே நம்ம இந்த சைடும் தச்சுக்கலாம். நம்ம இப்படி இருக்கிறத எப்படி வந்து ஸ்டிச் பண்ண போறோம்னா, இது மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி வருவோம். நம்ம வந்து இந்த கீழே ஸ்டிச் பண்ணி வந்திருக்கிறதே இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம அப்படியே தச்சுக்கலாம். இந்த பக்கம் தச்ச மாதிரியே தான் நம்ம அடுத்த பக்கமே தச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து கீழே பார்த்தீங்கன்னா 2 பக்கமே இது மாதிரி தச்சிட்டோம். நம்மளுக்கு வந்து உள்பக்கமா இருக்கிறத இப்படி நம்ம மேல் பக்கமா எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து உள்பக்கமும் இது மாதிரி தான் நல்லா ஃபினிஷிங் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது. மேல் பக்கம் எல்லாமும் நல்லா இப்படி அழகாக. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ் எப்படி செய்யலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.